சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் எஸ்ஐஆர் அத பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து என்ன அ பிரச்சனை? என்ன பிரச்சனை கட்சிகள் பேசுகின்றனன்னு பார்ப்போம். இப்ப உதாரணத்துக்கு திமுக அல்லது திமுகவுடைய சில தோழமை கட்சிகள், காங்கிரஸ் சேர்த்து அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இது வந்து தேர்தல் ஆணையம் முன்னெடுத்தாலும் இது பாரதிய ஜனதாவுடைய தேர்தல் ஆணையம். பாரதிய ஜனதாவும் தேர்தல் ஆணையமும் ஒன்று. அவர்கள் இதை செய்வதே எப்படியாவது நம்முடைய ஆதரவாளர்களை எல்லாம் பட்டியலிலிருந்து நீக்கிவிட்டு, அவர்களுடைய ஆதரவாளர்களை புகுத்துவது. இந்த தேர்தல் வாக்காளர் பட்டியலில் தகுதித்தம் செய்வது. இதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதற்கு அவர்கள் பீகாரை துணைக்கு எடுக்கிறார்கள். பீகார்ல இப்ப சமீபத்தில இப்ப அடுத்து தேர்தல் வரப்போகுது இன்னும் ஒரு சில நாட்கள்ல. அங்கே கிட்டத்தட்ட அ பல 10 லட்சங்கள் நம்ம வந்து 60லேருந்து 70 லட்சம் பேர் வந்து அங்கே பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இத ஒரு காரணமாக்கி, அது எப்படி அவ்வளவு பேர, இவ்வளவு லட்சம் பேர நீக்குவது? அப்பன்னா நீங்க வந்து ஏதோ தவறு பண்ணியிருக்கீங்கன்னு. தவறான வாதம். ஏன்னா, ஒருவர நீக்கும்பொழுது, அவர் ஏன் நீக்கப்படுகிறார்ங்கிறதுக்குள்ள போ வேண்டாம். அவர் யாருக்கு வாக்களிப்பார் அப்படின்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டா நம்ம ஒருத்தர நீக்குவோம். அவர் யாருக்கு வேணாலும் வாக்களிக்கலாம். இதுல இன்னொரு பக்கம் வந்து, நீங்க நாம் தமிழர் போன்றவர்கள் சொல்றத பார்க்கலாம். இப்ப அவங்களுடைய ஒரு பெரிய பயமே, தமிழ்நாடு தமிழருக்கு. இங்கே மைக்ரன்ட் லேபர். இதுவும் வந்து தேர்தல் ஆணையமே சொல்லுது. பல பேர் தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்து வருகிறார்கள். அப்ப அவர்களுக்கான வாக்குரிமை எங்கே இருக்க வேண்டும் என்பது குறித்தான ஒரு கேள்வி ஒன்று வருகிறது. அப்ப வடமாநில தொழிலாளர்கள் தமிழகத்துக்கு புலம்பெயர்ந்து வந்து, இங்கே ஓரிரு வருடங்கள் இருந்தால், அவருடைய பெயரை தமிழ்நாட்டின் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கலாமா? கூடாதா? இதுல சட்டம் என்ன சொல்கிறது? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள்ஸ் ஆக்ட் படி பார்த்தா, இந்தியாவைச் சேர்ந்த எவர் ஒருவரும், இந்திய குடிமகன் ஒருவர் எந்த இடத்தில் வசித்தாலும், ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மேல் அங்க வசித்தால், அவர் அங்கே தன்னுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக் கொள்ளலாம். அப்ப இன்றைக்கே இந்த எஸ்ஐஆரே வேண்டாம். இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவே வேண்டாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய வடமாநிலத்தவர் ஒருவர், அவருக்கு சரியான சான்றுகள் இருந்தால், பிறப்புச் சான்றிதழ், ஆதார் அட்டை, தங்குமிடத்துக்கான அ ஒரு ஐடென்டிட்டி இதெல்லாம் இருந்தால், அவரால் தமிழகத்தின் வாக்காளர் பட்டியலில் தன்னுடைய பெயரை இப்போதே சேர்த்துக் கொள்ள முடியும். அதற்கு எஸ்ஐஆரே தேவையில்லை. அது வேண்டுமா, வேண்டாமா என்பதை சீமானோ, நாம் தமிழர் கட்சியோ முடிவெடுக்க முடியாது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள்ஸ் ஆக்ட்ல அது ரொம்ப தெளிவாக இருக்கு. இந்தியர் ஒருவர் எங்கு வேண்டுமானாலும் தன்னுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் என்று. வேண்டுமானால் இவர்கள் போராடி கோர்ட் வரை போய் அதையெல்லாம் நீக்குவதற்கு முயற்சி செய்யலாம். ஆனால் எஸ்ஐஆருக்கும் அதற்கும் சம்மந்தமே